ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிஜி கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ் கேம் பிளே தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் உள்ள வந்தாச்சு. சரி ஓகே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மணிலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்திருக்கு. 1.6 ட்ரில்லியன் வச்சுருக்கோம் மேன். ட்ரில்லியன் தெரியுமா? பில்லியன் அதுக்கப்புறம் தான் வரும் ட்ரில்லியன். சரி ஓகே, மேலே போய் ஏதாச்சும் செக் பண்ணுவோம். இல்லை ஓகேவா எல்லாம் இருக்கான்னு. நல்லா தான் இருக்குது. அவனை திருட வரல, நல்லது தான். யாரா அவன்? படா வீட்டுக்கு. பட்டா வீட்டுக்கு பட்டா லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஏதாச்சும் நல்ல ஒரு பிரெயின் ராட் இன்னும் ஏதாச்சும் ஒரு சீக்கிரட் வச்சுருக்கானா பார்ப்போம். இவன் இங்கே வச்சுருக்கானு என்னது ரெட் கலரில்? ஓ மை காட், சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே லைட்டாக கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, பார்த்துப்போம். காரி போடா சாப்பிட்டா. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போய் எவனோ தோசை சொல்லிட்டான். சரி திருத்தம் அப்படியே நிறுத்தி போக முடியுமா? இப்போ அவ்வளோதான். போச்சுரா ஃபிக்ஸ் பண்ணு. அடி அவ்வளோதான். அதை மட்டும் தூக்கிடு, அதை மட்டும். ஐயோ, ட்ராப் பண்ணிட்டானே. ஐயோ, வந்துட்டான்டா. லாக் பண்ணுறான்டா. லாக் பண்ணாதடா. இவன் யாரா குறுக்கல? கோபால், இவன் வேற குறுக்கில் வந்து சாவடிக்கிறானுங்க எல்லாம். சோவா, யாரா புதுசாக வந்திருக்கான்? ஓ மை காட், நான் பார்ப்பது ரொம்ப ஜாப் சுகுரா. போயிட்டான். வாங்க ஒரு ட்ராப் வைப்போம். இதான் நம்ம ஐக்கானிக்காக நம்ம வைப்போம். ட்ராப் வச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்வாப் போர்ஷனை போட்டு ஸ்வாப் பண்ணிடணும். அவனுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பண்ணணும். நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். முன்னாடியே போய் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நிறைய டைம் கிடைக்குது. அவனுக்கு வெயிட் பண்ணி இப்போ ஸ்வாப் பண்ணிட்டேன்னா இப்போ போய் எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. இன்னொருத்த வந்து அடிச்சிடுவான். அப்புறம் அவனும் இது பண்ணிட்டு போயிடுவான். கருமண்டா. அவ்வளோ, அதுக்கப்புறம் லாக் பண்ணுறான் பாருங்க. அந்த 2 மிஷினை போட்டாங்களா, டர்ந்து மிஷினு, அவ்வளோதான். சரி ஓகே, எல்லாம் ஓகேவா? எல்லாம் திருடுறாங்க இல்லையா பார்ப்போம். மேலே ஒருத்தர் திருடுனுங்க. மேலே ஒருத்தர் திருடுறான். டர்ந்து போடு, அடி. அவ்வளோதான், போடு, லீவ் அப். சமோன் ஸ்டீரிங் 2 செகண்ட் வருது கீழே. திருடுறானோ, வெயிட் பண்ணுவோம். A few moments later. உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எவனும் திருடல. இப்போ நம்ம வந்து LTM அந்த வேவ் சுனாமி இருக்குல்ல, அதில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். 2000 years later. அதுலேயாச்சும் ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குதா? ஏன்னா மேலே டைமிங் பாருங்கள். அங்கே டைமிங் பார்த்தீங்களா, 9 minutes 47 seconds போட்டிருக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு அங்கே ரேர். இப்போ நான் அந்த தோசகூர்னால அது எவ்வளோ? இப்போ இங்கே வச்சுருக்கான் பாருங்கள், அந்த தோசகூர். அது எவ்வளோ பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய அங்கே ஸ்பான் ஆகும். இது எப்படின்னா சிம்பிளாக திருடுறது கிடையாது. வேவ் மாதிரி வரும். அந்த வேவை தாண்டி கீழே ஒரு கீழே தருதா, அந்த இடத்துல போய் நம்ம ஒளிஞ்சிக்கணும். ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு போயிட்டு நின்று போயிட்டு அதுக்கப்புறம் போகணும். அதுதான் கான்செப்ட். எப்படி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுன்னா இதெல்லாம் ப்ரோ ஸ்கில்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ ஸ்கில்ஸ். நம்ம ப்ரோ பிளேயர் எப்படி வரோம் பாருங்க. சரி ஓகே, கொண்டா நிற்போம். ஜஸ்ட் மிஸ்ரா. யார்றான்? அந்த பயம் இருக்கணும். கத்தி எடுத்தாலே எல்லாம் ஓடுவானுங்க. ஏன்னா பவர் ஆஃப் கத்தி மேன். கத்தி ஓடு. வீட்டுக்கு என்னடா க்ளோனா அது? ஆமாம் க்ளோனு. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். போடா போயாச்சுடா. என்னது இது? 2 சீக்கிரட்டாது. சீக்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. க்ளோனை போட்டு போகணும். இதுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு க்ளோன் மட்டும் போட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று டீல் பண்ணுவோம். அவ்வளோதான். இது சேர்த்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ க்ளோன் போட்டோன்னா அவன் ஸ்பான் ஆனதுக்கப்புறம் உடனே வந்துடுவான். உடனே வந்து மறுபடியும் இன்னொரு க்ளோன் போடுவான். மறுபடியும் இங்கே வருவான். அதே மாதிரி இங்கே வருவானா, படிச்சிட்டோமா உடனே க்ளோன் போட்டான் பாருங்க. அவ்வளோதான், நம்ம காலி. இதுக்கு தான் அப்புறம் மைக்கு யூஸ் பண்ண போகிறோம். க்ளோன் சேஞ்ச் வித் க்ளோன். பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்.
நம்ம ஏதாச்சும் இப்படியாச்சும் அந்த ஒரு சீக்ரெட்டு, அந்த ஒரு ஹையஸ்ட் சீக்ரெட்டு இதெல்லாம் நம்ம எடுத்தது தான். தொங்கு எல்லாமே அங்கே தோங்க ஏதோ பேர். ஐயோ சரியா சரி இப்போ சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இவன் ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மேலே போயிட்டான். நல்லா வச்சுக்கண்டா. போட்டான்டா, மெடிசா போட்டான்டா. போடு மெடிசா போடு. அடி அடி ஐ மாட்டிக்கினேன். பட் ஐயோ ஓமை காட். ஸ்டாப் போர்ஷன் எதுக்கு ஸ்டாப் போர்ஷன் எடுத்தேன்? ஐயோ அது கணக்கில் வந்துட்டான்டா. ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இன்விசிபிலிட்டி போடுவோம். அடி அவ்வளோ தான். போட்டா வீட்டுக்கு. இப்போ மறுபடியும் வருவான். வெயிட் பண்ணுங்க. வருவான் பாருங்க. வந்துட்டு அவ்வளோதான். உடனே போட்டான். நம்ம டெக்னிக்கை நம்மக்கிட்டே யூஸ் பண்ணும்போது காண்டாக இருக்குதா. டைமண்ட் வேவ் தான் போயிருக்கலாம். நான் ஏன் பின்னாடி வந்தேன் பார்த்துக்குவான். ஐயோ ஈஸிக்கெலாம் விட வேண்டியதாக இந்த இடத்துல. இப்போ வந்துட்டான். இதை நம்ம ரொம்ப ஜூம் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. முன்னாடி என்ன வேவ் வருதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸ்டாப் போர்ஷன் வச்சு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ அவன் எலிமினேட் ஆகிருப்பான். எப்படா ஒரு இடம் தான். மறுபடியும் போட்டான்டா. சோபா காண்டி எத்தரானுங்களே. இன்விசிபிலிட்டி போட்டுப்போம், கண்ணுக்கு தெரியாமல் அடிப்போம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா. அவளை தான் 2வது தடவை 3வது தடவை சாவறான் என்கிட்ட பாட்டு பையன். அடி 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 அடி. இன்னும் வரல. வந்துட்டான். டக்குன்னு வேவு போ. எனக்கு ஸ்டாப் போர்ஷனை போட்டான்டா. ஓ மை காட். ஐயோ இங்கேயே நான் என்னோடய க்ளோனை போட்டேன். இப்போ மறுபடியும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். நடந்து போகணும். 6 நிமிஷம். இது யார்? இது கிராப் பண்ண முடியுதா பார்ப்போம். இவன் வேற லேசராக விட்டுருவானே. அடி அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததை பாடி ஷாப் போர்ஷனை வச்சு டக்குன்னு மாற்றி டக்குன்னு எடுத்துட்டேன். அதுதான் சேஃப். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூளை யூஸ் பண்ணணும். நான் ஒரு வீடியோ இது எடிட் பண்ண எடுத்தேன். அப்போ இதில் பிரெயின் டாட் ஓஜி பிரெயின் டாட் ஒன்று எடுத்தேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அது பழைய ஓஜி பிரெயின் டாட் தான், ஆனால் அது நம்பரில் வரும். உங்களுக்கு அந்த பிரெயின் டாட் என்னன்னு கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. கரெக்டான கமெண்ட்ஸை நானே பிங்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது, ஆனால் எடுக்கலாம். 110 மில்லியன் அச்சாண்டா. ஐயோ எடுத்துருவானோ. கிராப் அவ்வளோதான். ஐயோ அவன் எடுத்துட்டான். அதில் அவன் போயிட்டான். சோபா இந்த கரண்ட்டு வேறு. இல்லை இன்னும் போகல. வெயிட் பண்ணுங்க. அவன் பேஸ் இதான் நினைக்கிறேன். ரைட்டில் இருக்கிறதா அவன் பேஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லையா லெஃப்டில் இருக்கதா? ஓ காட். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லாமல் நடக்கிறது? அதுவும் நான் உழைச்சி வாங்கலை. நான் உழைச்சி இங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கே போய் எடுக்கலை. அதனால் பிரச்சனை கிடையாது எனக்கு. இன்விசிபிலிட்டிலேயே போவேண்ணா. வருது. பின்னாடி வா. பொறுமை. நெல் கரெக்டாக நெல். அவ்வளோதான். சேஃப்டிக்கு போட்டுக்க வேண்டியதா. ஐயோ நினச்சேன்டா இந்த மாதிரி கொக்கு மக்கா அதை பண்ணுவேன்னு. அதில் எவ்வளோ க்ளோன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தப்பிச்சிட்டேன். ஓகே க்ளோன் மாற்று. வெயிட் பண்ணு. பார்த்தீங்களா, நான் திக்க செத்துருப்பேன். யாரா இந்த ஃபாஸ்ட்டாக விட்டுக்கினே இருக்கிறாங்க தெரியல. 1 2 3 நாள் வந்தால் போதும், தொடர்ந்து வருது. போயிடு. டக்குன்னு க்ளோனை போடு. போட்டாச்சு. அவளை தான். இப்போ க்ளோனை மாற்றுறோம், அங்கே போகிறோம். அங்கே ஏதாச்சும் நல்ல ஒரு ராடு இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே இன்விசிபிலிட்டி போட்டு வந்தாச்சு. அங்கே தெரியறதுன்னா அது அவன் எடுத்தது கோல்டு. இதுவா? இது வேஸ்ட் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் வருவான். கன்ஃபார்ம் வந்து தான் ஆகணும். வரும்போது ஜம்ப் பண்ணி பாடி ஷாப் போடுறோம், அவனை சாவடிக்கிறோம். இல்லை வரலையா? வாட் ஹேப்பன் டு திஸ் காய்? யாரா அவன்? க்ளோனை போட்டான்டா. யாரா நீங்கள் அவனை வேற அடிக்க வர முடியல, பறக்க வர மாட்டேங்கிறான். பறந்து தொலைடா.
அடி எவ்வளோடா அடிக்கிறது? கத்தியில் 2 தடவை வச்சிட்டேன்டா. ஐயோ பறக்கணையா? ஐயோ நான் பறந்துடுவோம் போல. வெயிட் பண்ணா. ஐயோ கத்தியில் அடித்தா ஒன்று பறக்கணும். இவன் உளறாயா படுக்கிறாயா அப்படியே? இது வேற ஒன்று ஸ்பீடில். ஐயோ அடிக்க முடியல. மாட்டிக்க. ஐயோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மாட்டினான். இப்போவும் சாவலையா? எப்படி அடி கத்தியில் அடித்து சாகாமல் இருக்கான்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அநியாயமாக இல்லையா பாருங்கள். அந்த 3 பேர் அடிச்சனா மேலேயே பறந்தானுங்க. கீழே இருக்காங்க. ஹேக் போட்டுக்கிட்டு வந்திருக்கானா? மெடிசா அடித்தாச்சு. காலி ஆகிட்டான். டேய் இப்பட்றா செத்ததுக்கப்புறமா பாடி ஷாப் பண்ணாருங்க. ஐயோ 2 பேரும் வந்துட்டானுங்க. எல்லாம் அந்த சீக்ரெட்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நான் சொன்னல, ஒரு நல்ல ஒரு 500 மில்லியன் மேலே ஒரு சீக்ரெட் வரும். சம்டைம்ஸ் 230 வரும், சம்டைம்ஸ் 575. அந்த தோத்தோ சவுறு அந்த மாதிரி நிறையா வரும். பிரச்சனை கிடையாது. இவனுங்க வேறு அடிச்சு விட்றானுங்க. சோபா என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்தாச்சு. இந்த இடத்துல நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். எந்த சீக்கிரட்டும் எடுக்க முடியல. ஒன்றே ஒன்று தான் எடுத்தது. எப்போவுமே வந்தால் ஒரு 5, 6, 7, 8 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்னெல்லாம் வந்து 5 சீக்ரெட் 6 சீக்ரெட் எடுத்துகிட்டு போவேன். இப்போலாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி, நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம்? 1.76 ட்ரில்லியன். எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியும் நம்மளால்? அப்கிரேடு சரியாக தெரியல. எவ்வளோ போகணும் பார்ப்போம். மேலே டைமர் காட்டுது பார்த்தீங்களா? இன்னும் கரெக்டாக 54, 53, 52, 51 செகண்ட்ஸ். 1.4T நம்ம வச்சுருக்க 1.76T. இப்போ நம்மளால் 10 அப்கிரேட் பண்ண முடியும். சரி, அப்கிரேட் பண்ணுவோமா? அவ்வளோதான், அப்கிரேட் பண்ணியாச்சு. 160, 150 இந்த 160 வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம். என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? அப்படியே வெயிட் பண்ண போகிறோம். 34, 33 செகண்ட்ஸ் ஆகுதா? கன்ஃபார்ம் அவனுங்க வருவானுங்க. வரும்போது கன்ஃபார்ம் அங்கேருந்து இங்கே தான் வந்தாங்க பேஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? வரும்போது ஃபஸ்ட்டு பண்ண பார்த்தீங்களா? பாடி ஷாப் போர்ஷன் போட்டு, இந்த பாடி ஷாப் போர்ஷன் போட்டு அப்படி தள்ளி மெடிசா போட்டு அந்த டான்ஸிங் பால் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பேஸுக்கு போயிடணும். அதான் நம்ம மாஸ்டர் பிளான். யாராமன் இது எத்துன்னு வந்தானா? ஏண்டா சீக்கிரட்டை விட்டு இதெல்லாம் ஏன்டா எத்துணும்? நீங்கள் பிரெயின் ராட்டு கார்டுலாம் வேஸ்ட்டுனா நீங்கள் போங்களா. இது வேறு ஒன்று. ஆனால் அவனா ஷாப்புக்குள்ளே போயிடும். ஸ்பான் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக 1 நிமிஷம் தான் டைமு. 1 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே எடுத்துன்னு வராங்களா பார்ப்போம். எடுத்துன்னு வரலன்னா அவ்வளோதான், யாருக்கும் கிடைக்காது. இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே அங்கே போயிருக்கணும். அங்கே போகாமல் இங்கேயே வெயிட் பண்ணி ஏதோ இப்போ சீக்ரெட் பிளான்லாம் போட்டு அது வேஸ்ட் ஆக்கிட்டேன். நான் போயிருந்தா வச்சு நான் அழகாக எடுத்துன்னு வந்திருப்பேன். இவனுங்க இந்த எப்படி சொல்கிறது, என் கூட ஒரு 3 பேஸ் இருக்கானுங்க. அவனுக்கு தண்டக்கரமாக இருக்கிறானுங்க. அவனுக்கு மிஸ் பண்ணுறானுங்க அதை டோட்டலாக. நானும் எவ்வளோ நேரம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். வருமா வராதா, வரல. என்ன பண்ணுறது? நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கினே இருந்தேன். செகண்ட்ஸ் மினிட் ஆச்சு, மினிட் அவர் ஆச்சு, அவர் டேஸ் ஆச்சு, டேஸ் இயர்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி அந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா? மிஸ்டர் பீன் வந்து வெயிட் பண்ணினே இருப்பார். அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபியூஸ் மிஷின்லேருந்து ஏதோ நம்ம நண்பர் ஏதோ எடுக்கிறாரு. அது லாஸ்ட் ரியோஸ் பர்ச்சேஸ் கூட அவ்வளோதான். போடு மாற்றி கத்தி சண்டை தான். ஐயோ அவன் வாங்கிட்டான். மறுபடியும் அவ்வளோதான். ஐயோ நம்ம அடிச்சிட்டான். எப்படியாச்சும் நம்ம பேஸுக்கு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் எவனாலே வாங்க முடியாது. பேஸுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.